ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி எஸ்பிஓவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம கம்பெனி ப்ரைவேட் லிமிட்டாக சேஞ்ச் ஆகிறதுக்கான ப்ராசஸ் என்ன லெவலில் போயிட்டுருக்கு. ஸோ நியூ பிளான் வந்து அந்த கம்பெனிலேருந்து அப்ரூவல் பண்ணிட்டாங்களா இல்லையா அப்படிங்கிறதையும், நோட்டீஸ் போர்டில் கொடுத்த இம்பார்ட்டண்டான வாய்ஸ் மெசேஜஸ் என்னென்ன அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் நான் ஃபுல்லாக தெளிவாக சொல்கிறேன். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு எல்லா இன்ஃபர்மேஷனும் கிடைக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ நமக்கு அந்த நியூ பிளான்க்கான ப்ராசஸ் அப்ரூவல் ஆச்சா இல்லையாங்கிறத நான் இந்த வீடியோவில் கடைசியில் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு இம்பார்ட்டண்டான விஷயத்தை இந்த வீக்குள்ளே செய்ய வேண்டியது இருக்குது. யாராவது ப்ரொஃபைல் அண்ட் பேங்க் டீட்டெயில் அப்லோட் பண்ணாமல் இருந்தாங்க அப்படின்னா அவங்க எல்லாருக்கும் இந்த விஷயத்த சொல்லிடுங்க. ஸோ சண்டேக்குள்ளே நம்ம பேங்க் அண்ட் ப்ரொஃபைல் அப்டேட் பண்ணி தான் ஆகணும். ஸோ யாரெல்லாம் தப்பாக கொடுத்துருக்காங்களோ அவங்களுக்கு ஒரு சான்ஸ் கொடுப்பாங்க. ஸோ அது லேட்டர் சொல்லுவாங்க. ஸோ இந்த சண்டேக்குள்ளே இது வரைக்கும் நான் ப்ரொஃபைல் அண்ட் பேங்க் டீட்டெயில் சப்மிட்டே நான் பண்ணலை அப்படிங்கிற பர்சன்ஸ் அவங்களோட டீட்டெயில்ஸை சப்மிட் பண்ணிடுங்க. சரிங்களா? ஸோ இது சப்மிட் பண்ணலை அப்படின்னா உங்களுக்கு ரீஓப்பன் ஆகும் போது யாரெல்லாம் சப்மிட் பண்ணியிருக்காங்களோ அவங்களோட ஐடியெலாம் ஆக்டிவேட்டில் இருக்கும். இதே சப்மிட் பண்ணாத ஐடிஸ் எல்லாம் இன்ஆக்டிவேட் பண்ணிடுவாங்க. நீங்கள் லாகின் பண்ணும்போது உங்கள் ஐடி வந்து இன்ஆக்டிவ்னு இருக்குது. ஸோ காண்டாக்ட் எஸ்பிஓ அட்மின் டீம், ஸோ அந்த மாதிரி வரும். ஓகேங்களா? ஸோ ஒருவேளை அந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா, ஸோ கமாண்டராக இருக்கிற எங்களாலேயே கூட அந்த இதை சால்வ் பண்ண முடியாது. அதை சால்வ் பண்ணுறதுக்கு 1 to 1.5 month ஆயிரும். சரிங்களா? ஸோ யாரெல்லாம் உங்கள் டீமில் இருக்காங்களோ, யாராவது ப்ரொஃபைல் அந்த மாதிரி அப்டேட் பண்ணாமல் இருக்காங்கன்னா அவங்கள அப்டேட் பண்ண சொல்லிடுங்க. ஸோ இது ஒரு இம்பார்ட்டண்டான விஷயம். சரிங்களா? செகண்ட் விஷயம் என்னென்ன அப்படின்னா, நம்ம கம்பெனி ப்ரைவேட் லிமிட்டாக சேஞ்ச் பண்ணுறதுக்கான ப்ராசஸ் நல்லபடியாக போயிட்டு இருந்துன்னு சொல்லியிருந்தாங்க. இன்னும் 8 to 10 days நமக்கு நியூ பேங்க் அக்கௌண்ட்கான அப்ரூவல் கிடச்சிரும். ஏன்னா பழைய பேங்க் அக்கௌண்ட் ஆர்பிஐ மூலமாக இஷ்யூ வந்தனால தான் ஸ்டாப் பண்ணோம். ஸோ இன்கார்பரேட் சர்டிஃபிகேட் வச்சு நியூ பேங்க் அக்கௌண்ட் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் சொல்லியிருந்தாங்க. அந்த ப்ராசஸ் ஃபுல்லாக முடிஞ்சதும் நமக்கு நோட்டீஸ் மூலம் அனௌன்ஸ்மெண்ட் கொடுப்பாங்க வித் அந்த ப்ரைவேட் லிமிட்டெடுக்கான லீகல் சர்டிஃபிகேட் ப்ரூஃபோட காணிப்பேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த இது இன்னும் கொஞ்ச நாளில் நோட்டீஸ் போர்டில் அனௌன்ஸ்மெண்ட்டாக வரும். ஸோ இது செகண்ட் விஷயம். ஸோ மூணாவது விஷயம், நம்ம எஸ்பிஓவில் 3 பெனிஃபிட்ஸ் முன்னாடியே சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த பெனிஃபிட்ஸ் கிடைக்கிறதுக்கு ஒரு கம்பெனி கூட டைஅப் பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த அப்ரூவல் கிடச்சிருச்சு. ஸோ நமக்கு ரீஓப்பன் ஆகும் போது இனிமேட்டி யாருமே பே பண்ணணுங்கிற அவசியமே இருக்காது. ஓகேங்களா? ஸோ இனி ஃப்ரீ ஜாயினிங் மட்டும்தான். ஸோ ஒருத்தர் கூட காசு கட்டி தான் உள்ளே வரணும்னு கிடையாது லைஃப் டைமுக்கு. சரிங்களா? ஸோ 6,500 2,000 இனி யாருமே பே பண்ண வேண்டாம். ஃப்ரீயாகவே ஜாயின் பண்ணி ஏர்ன் பண்ணிக்கலாம் நம்ம எஸ்பிஓவில். ஸோ செகண்ட் விஷயம், இதுவரை எஸ்பிஓவில் பே பண்ணி ஜாயின் பண்ண எல்லா மெம்பர்ஸ்க்கும் ரீஃபண்ட் ஆப்ஷன் ப்ரொவைட் பண்ண போகிறாங்க. ஸோ நீங்கள் 6,500 2,000 இல்லை பழைய பிளானில் இருக்கிற 350 1,750 ஸோ அந்த மாதிரி நிறைய அமௌண்ட்டில் வச்சு நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருப்போம். ஸோ அந்த அமௌண்ட் என்னென்ன யாரெல்லாம் சேர்ந்தீங்களோ அந்த அமௌண்ட் எல்லாமே உங்கள் வேலெட்டில் ரீஃபண்ட் ஆயிரும். ஒன்று உங்கள் வேலெட்டில் வரும், இல்லைனா டேரெக்டாக உங்கள் பேங்க் அக்கௌண்ட்கே வரும். ஸோ அது அவங்க நோட்டீஸ் போர்டில் அனௌன்ஸ்மெண்ட் கொடுப்பாங்க. ஸோ இது செகண்ட் விஷயம். மூணாவது விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் இது வரைக்கும் அப்கிரேட் பண்ணுறதுக்கு ரெஃபர் பண்ணி தான் நெக்ஸ்ட் லெவல் போயிருப்பீங்க. அதாவது 3 இல்லைனா 5 மெம்பரை ரெஃபர் பண்ணி நீங்கள் கோல்டு போயிருப்பீங்க. இல்லை 8 இல்லைனா 12 மெம்பரை ரெஃபர் பண்ணி டைமண்ட் போயிருப்பீங்க. இனி வர பிளானில் நீங்கள் யாரையுமே ரெஃபர் பண்ணாமல் கூட நீங்கள் நெக்ஸ்ட் லெவல் அப்கிரேட் ஆகிக்கலாம். முன்னாடி கூட உங்களுக்கு விட்ராவல் ஆப்ஷனுக்கு ரெஃபரல் கிடையாது. ஸோ நீங்கள் பேசிக்கில் இருந்து கூட விட்ராவல் எடுத்துக்கலாம். பட் நீங்கள் அப்கிரேட் ஆகணும் அப்படின்னா 20% ரிடக்ஷன் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா நீங்கள் அப்கிரேட் பண்ணுறதுக்கு ரெஃபரல் கம்பல்சரி பண்ணி தான் ஆகணும். அப்போ தான் உங்களால் அப்கிரேட் பண்ண முடியும். பட் இப்போ அதுவும் கிடையாது. ஸோ நீங்கள் விட்ராவலுக்குனாலும் சரி, அப்கிரேட் பண்ணுறதுனாலும் சரி, ரெஃபரல் நீங்கள் பண்ணாமலே உங்கள் ஓன் ஒர்க் மூலியமாகவும் உங்களுக்கு கொடுக்குற கண்டிஷனை ஃபில் பண்ணுறது மூலியமாகவும் நீங்கள் நெக்ஸ்ட் லெவல் போய்க்கலாம். சரிங்களா? ஸோ இப்போது எல்லாருக்குமே ஒரு டவுட் வரும், நியூவாக வர பர்சன்ஸ்க்கு வந்து இவ்வளவு பெனிஃபிட்ஸ் இருக்குது, நாங்கள் கஷ்டப்பட்டு அப்கிரேட் பண்ணி வந்திருப்போம், இவங்க ஃப்ரீயாகவே நெக்ஸ்ட் லெவல் போய்க்கிறாங்க அப்படின்னு நிறைய பேருக்கு இருக்கும். அதையும் எஸ்பிஓ யோசிக்கும். பிகாஸ் இப்போது இவங்களுக்கு கிடைக்கிற பெனிஃபிட்ஸை விட யாரெல்லாம் அப்கிரேட் பண்ணி நெக்ஸ்ட் லெவல் போகிறாங்களோ அவங்களுக்கு இதை விடையும் பல மடங்கு அதிகமான இன்கம் உங்களுக்கு நான் ஒர்க்கிங் வேலெட்டில் வரும். பிகாஸ் நீங்கள் ரெஃபர் பண்ணி நெக்ஸ்ட் லெவல் போகிறீங்க, இல்லை ரெஃபர் பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வர இன்கம் வேறு. இதே யாருமே ரெஃபர் பண்ணாமல் ஓனாக அவங்க ஒர்க் பண்ணி நெக்ஸ்ட் லெவல் போகிறாங்க, ஸோ அவங்க ஏர்ன் பண்ணுற இன்கம் அவங்க எப்படி இருக்கோ அதை விட 2 மடங்கு அதிகமாக தான் நீங்கள் ஏர்ன் பண்ண போகிறீங்க. ஸோ அதுக்கான
சேஞ்சஸும் கொண்டு வருவாங்க. இந்த பெனிஃபிட்லாம் தான் நமக்கு ரீஓப்பன் ஆனதும் கிடைக்க போகுது. பட் இந்த அப்ரூவலுக்கும் அவங்க சில எக்ஸ்ட்ரா ஒர்க்ஸை நம்ம சைட்டில் இன்க்ளூட் பண்ண சொல்லியிருக்காங்க. அவங்க சொல்கிற சேஞ்சஸ் நம்ம எஸ்பிஓ சாஃப்ட்வேரை டோட்டலாக மாற்றுற மாதிரி இருக்கும். ஸோ ஏற்கனவே இருக்கிற 45 days பிரேக்லேருந்து இன்னும் எக்ஸ்டெண்ட் பண்ணுறதா சொல்லியிருந்தாங்க. பட் தெளிவான டேட்டை இன்னும் அனௌன்ஸ் பண்ணல. வர சாட்டர்டே ஆர் சண்டேக்குள்ளே இன்ஃபர்மேஷன் கொடுப்பாங்க நோட்டீஸ் போர்டில். ஸோ வெயிட் பண்ணுங்கள். நியூ மெம்பர்ஸ்க்கு கண்டிப்பாக ஒரு பயம் இருக்கும். ஏன்னா நீங்கள் ஜாயின் பண்ணி ஒரு வாரத்துலையோ இல்லை அடுத்த நாளே உங்களுக்கு 45 days பிரேக்குன்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ நீங்கள் ஒர்க் பண்ண முடியாமல், ஸோ நான் ஜாயின் பண்ணி எதுவுமே ஏர்ன் பண்ணல, ஸோ விட்ராவலே எடுக்கல அப்படின்னு நிறைய பேர் இருப்பீங்க. பட் யாருமே பயப்பட வேண்டாம். ஸோ எஸ்பிஓ கண்டிப்பாக வரும். ஓல்ட் மெம்பர்ஸ்க்கு கண்டிப்பாக எல்லாருக்குமே தெரியும். ஸோ எஸ்பிஓ எத்தனை பிரேக் பார்த்துருக்கு, ஒரு பிரேக்லேருந்து எழுந்து வரும்போதும் என்னென்ன லீகல் விஷயங்கள்லாம் கொண்டு வரும், ஸோ இன்னும் எவ்வளோ ஸ்டாண்டர்ட் ஆக்குவாங்கன்னு எல்லாருக்கும் எஸ்பிஓ ஓல்ட் மெம்பர்ஸ்க்கும் தெரியும். யாரும் உங்கள் டீம்மேட்ஸ் இல்லை உங்களோட அப்ளைனர், ஸோ அப்ளைனுக்கு மேலே உள்ளவங்க, ஸோ யாரையுமே டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். கண்டிப்பாக எஸ்பிஓ வரும், அந்த நம்பிக்கையோடு இருங்க. ஸோ எக்ஸ்டெண்ட் பண்ணுற டேட் என்னங்கிறத இன்ஃபர்மேஷன் கொடுப்பாங்க. ஸோ அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். எல்லோரும் நோட்டீஸ் போர்டை தெளிவாக கவனிச்சுக்கோங்க. உங்கள் டீமில் உள்ள மெம்பர்ஸ் யாராவது ப்ரொஃபைல் அண்ட் பேங்க் டீட்டெயில் எடிட் பண்ணாமல் இருந்தாங்க அப்படின்னா அவங்கள வர சண்டேக்குள்ளே சப்மிட் பண்ண சொல்லுங்கள். அப்போ தான் அவங்க ஐடி இன்ஆக்டிவேட் ஆகாமல் இருக்கும். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் டீம் மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணி எல்லா அப்டேட்ஸும் தெரிஞ்சுக்க சொல்லுங்கள். இதே மாதிரி எஸ்பிஓ பற்றின அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்ம வாசுகுரன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே கீழே இருக்கிற பெல் ஐக்கான் டச் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இதே மாதிரி இன்ஃபர்மேட்டிவான அடுத்த எஸ்பிஓ வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். டாடா.